வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோடு சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் நீங்கள் மட்டுமல்ல அப்படின்றது தான் தலைப்புங்க. இது என்ன நோக்கத்தில் இந்த தலைப்பை பற்றி நம்ம பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு அங்கமாக இருக்குது. அந்த முன்னேற்றத்துக்கு காரணம் அவரவர்கள் தான் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அதாவது என்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் நான் மட்டுமே அப்படின்னு நினச்சேன்னா அது தற்பெருமை ஆகிடும். ஆனால் உண்மையிலேயே கவனித்து பார்த்தோம்னா, என்னுடைய முன்னேற்றத்திற்கு நான் மட்டும் காரணம் அல்ல, என்னை சுற்றிலும் உள்ளவங்க எல்லோருமே ஒரு காரணமாக தான் இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்தான். அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய முயற்சியினால் வருவதாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, அதில் ஒரு காரணத்தை உருவாக்குறவங்க பார்த்திங்கன்னா வேறொரு நபராக தான் இருப்பாங்க. நிச்சயமாக மற்றொரு நபருடைய தூண்டுதல்னால், மற்றொரு நபருடைய உந்துதல்னால் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை நம்ம சந்திச்சிருப்போம். நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை வந்ததுக்கு காரணம் நீங்கள் மட்டுமே இருந்திருக்க மாட்டீங்க. அதற்கு காரணம் இன்னொரு நபர் இருந்திருப்பார். அது ஒரு நபராக இருக்கலாம், அல்லது சில நபர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தினராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அதாவது மினிமம் அது ஒரு நபராவது இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்துங்க. இது பொதுவான ஒரு கருத்தை நம்ம இங்கே அடையாளப்படுத்துறதுக்காக தான் இந்த தலைப்பில் நம்ம பேசுகிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், அந்த வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தினால் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும், ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு காரணங்களை உருவாக்குற நபர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் போய்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் சில நேரங்களில் சில நபர்களுடைய பெரிய முன்னேற்றத்திற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த ஒரு முக்கியமான நபராக இருப்பார். அப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள், நீங்கள் முன்னேறினதுக்கு காரணம் யாராவது ஒரு நபராக இருக்கலாம், அல்லது சில நபர்களாக இருக்கலாம். அவங்கள நீங்கள் மறந்து கூட போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு அல்லது இன்றைக்கி இருக்கிற முன்னேறிய ஒரு சூழ்நிலைக்கு காரணம் என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சூழலில் எந்த காரணமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசியிருப்பார். அந்த பேச்சுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த ஐடியாவே உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் படிச்சிருக்கிற ஒரு படிப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தொழிலாக இருக்கலாம். அது நம்மளுடைய மனதிலிருந்தே வந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்கிற விஷயம், நம்ம செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில இருந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு நமக்காக ஈர்த்துக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த ஈர்க்கிறது வேணால் நம்மளாக இருக்கலாமே தவிர, அந்த ஈர்க்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க மற்றொரு நபராக தான் இருப்பாங்க. அந்த மற்றொரு நபரை நம்ம நினைவில் வச்சுருக்கோமா, அவங்களுக்கு நம்ம நன்றி உணர்வோடு நடந்துக்கிறோமா அப்படிங்கிறதான் இங்கே கேள்வி. அந்த கேள்வியை எல்லோருக்கிட்டையும் நம்ம எழுப்பணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தலைப்பில் நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம முன்னேறி ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வந்திருந்தால் கூட, நாம் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம சாதாரணமாக இருந்த சூழலில் நமக்கு அந்த தூண்டுதலை ஒரு நபர் ஏற்படுத்தி இருப்பார் இல்லைங்களா. அவர் தூண்டுதலை ஏற்படுத்திட்டு அவர் வேலையை பார்க்க போயிருப்பார். அந்த தூண்டுதலை ஏற்படுத்தினது அவர் அப்படின்றத அவரே கூட மறந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த தூண்டுதல்னால் நம்ம முன்னேறி இருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம மறக்கக்கூடாது. அதை நம்மளுடைய மனதினுடைய ஆழத்தில் இருந்தாலும் அதை நம்மளுடைய நினைவில் நம்ம எப்பவுமே கொண்டு அவருக்கு நன்றி உணர்வோடு நம்ம நடந்துக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த தலைப்பில் நம்ம இதை பேசுகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு காரணம் மற்றொரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மற்றொரு நபர்னுடைய தூண்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த காரணங்களும் தூண்டுதலும் இல்லாமல் போச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யவே முடியாதுங்க. இப்போது ஒரு சில நேரங்களில் நான் நினச்சிக்குவேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த ஆசிரியர்கள் எனக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய முகமெல்லாம் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அவங்க என்னை மறந்துருக்கலாம், ஆனால் அவங்கள நான் மறக்க முடியாது. ஏன்னா அவங்க கற்றுக் கொடுத்த சில டெக்னிக்கு, அவங்க கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகள், இந்த மொழியினுடைய ஆழம்,
இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய பள்ளி பருவத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஆசிரியர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி என்னுடைய முன்னேற்றத்துக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயங்களுக்கு நான் மட்டுமே காரணமல்ல, அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து சில ஆசிரியர்கள் வந்தாங்க இல்லைங்களா, அவங்களும் ஒரு காரணம்தான். அந்த ஆசிரியர்கள்னால் நான் பள்ளி ஆசிரியர்களை மட்டும் சொல்லலை. பள்ளி கல்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்களை நிறைய நபர்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் அந்த கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு சுமூகமான முறையில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் வந்து ஒரு எதிர்மறை வாக்குவாதத்தினால நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம மேலே கோபத்தை காமிக்கிறதுனால நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம், அது எந்த சூழ்நிலையாக வேணாலும் இருக்கலாம். எல்லாமே வந்து நேர்மறை சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சில நேரங்களில் மற்றவங்க காமிக்கிற, அதாவது மற்றவங்க நம்ம மேலே காட்டக்கூடிய கோபம் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். சில நேரங்களில் மற்றவங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அவமானங்கள் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். இப்போ அந்த பாடங்கள் மூலமாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன, அதை வச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர, அவங்க நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்க, அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து விரோதியாக இருப்போம் அல்லது அவங்க நமக்கு பகையாளி அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, அவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தேவை இருக்காது. இந்த மாதிரி தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் தான் தேவை. அதனால் நீங்களும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு நீங்களே தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்காம, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் மற்றொரு நபராக இருப்பார் இல்லைங்களா, அவரை நீங்கள் நினச்சிக்கோங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது ஒரு பொதுவான கருத்து தான். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களும் மற்றொரு நபருடைய வாழ்க்கையில் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியிருப்பீங்க. நானும் மற்ற நபர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழலில் வந்து சில தூண்டுதல்களை ஏற்படுத்தி இருக்கலாம். நான் வந்து என்னைக்கோ ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு நான் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், அதை வச்சு அவர் வந்து ஒரு தொழில் செய்கிறதா அன்றைக்கி சொன்னார். பல வருஷங்களுக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷங்களுக்கு பிறகு என்கிட்ட இப்போது ஃபோனில் பேசும்போது சொன்னார், நீங்கள் கற்றுக் கொடுத்த விஷயத்தை வச்சு நான் இவ்வளோ வருஷமாக நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நான் கற்றுக் கொடுக்கறதுனால எனக்கு எதுவுமே குறைஞ்சி போகலை, ஆனால் அவர் வந்து அதை வச்சு ஒரு தொழில் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் வாழ்கிறதா சொல்கிறார். அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதே மாதிரி நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையவே வந்து மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில் அது வந்து ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய வழியாக இருக்கலாம். அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேச்சும் ஒவ்வொருத்தருடைய பழக்கமும் ஒரு நட்பும் ஒரு உறவும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து போகிறதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு உறவுக்குமே ஒவ்வொரு நட்புக்குமே இந்த உலகத்தில் ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணங்கள் இல்லாமல் யாருமே ஒருத்தர் சந்திக்கிறது இல்லை. சந்திக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நம்ம பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதெல்லாம் வந்து இயற்கையாகவே நடக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும். இயற்கையாகவே நடக்கிறதுல சில நட்புகள் வந்து நமக்கு வந்து தொடாமல், சில நட்புகள் வந்து நமக்கு வந்து தொடராமல் இருக்கும். சில நட்புகள் வந்து காலம் கடந்தும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால் எப்பவுமே நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் மட்டும் காரணமல்ல, உங்களை சுற்றி உள்ள மனிதர்களில் சில பேர் காரணமாக இருக்கலாம். நீங்கள் வந்து அதை நீங்கள் யோசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு நேர்மறை எண்ணம் வர்றதை நீங்கள் வந்து உணர முடியும். இதை வந்து நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். நான் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு சில நபர்கள் இருக்காங்க, சில நபர்கள் இருந்திருக்காங்க. பல்வேறு இடங்களில் எனக்கு வந்து பாடங்கள் கிடச்சிருக்கு. எனக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து என்னை விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகிட்டேருந்து நான் ஏதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வழக்கமாக இருக்கும் எப்பவுமே. அதாவது நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து நம்ம இடம் பொருள் ஏவெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம எப்பவுமே ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தோடு இருந்தோம்னா ஒவ்வொரு நாளுமே வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த உலகம் வந்து ரொம்ப தயாராகவே இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அது வந்து ஒரு நபராக இருக்கலாம், அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம், அது ஒரு சூழலாக இருக்கலாம், அல்லது ஒரு சமூகமாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய எண்ணத்தை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஓப்பனாகவே வச்சுருங்க. நீங்கள் வந்து எப்பவுமே கற்றுக்கிட்டோம், நம்ம கற்றுக்கிட்டது வந்து போதும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா
நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நிறைவடைஞ்ச மாதிரி ஒரு லெவலுக்கு நம்ம வந்துடுவோம். எப்பவுமே வந்து வாழ்க்கைங்கிறது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், நகர்ந்துக்கிட்டே இருக்கணும், அதில் வந்து ஒரு மூவிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டோம்னா அது எவ்வளோ பெரிய உச்சமாக இருந்தாலும் அந்த இடத்துலையே நம்ம நின்றுட முடியாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளால் ஆன முயற்சிகளை செஞ்சு நம்ம நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். நகர்வு தான் வாழ்க்கை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பேசியிருக்க விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு நபருடைய முன்னேற்றத்திற்கு அவர் மட்டுமே காரணமல்ல அப்படிங்கிறத விளக்கிற வகையில் தான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் மட்டுமே காரணமல்ல அப்படின்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.